நம்ம இடத்துல சொல்லுறாங்க. இது ஒரு ஸ்கொயர் 4 பக்கம் ஈக்குவல். கருப்பு வெள்ளை தான். கீழே எதுக்கு நைட் ராஜா ராணி போட திருப்பி அப்படி போட்டுதான் அஞ்சு ரைட்டு போடலாம்னா நம்ம புரிக்கலாமா வைக்கலாமா வைக்கலாம யாரு கூடாது யாரு ஏன் கூடாதுப்பா? இது ஒரு சதுரம். சதுரம்னா என்ன? 4 பக்கமும் சேம் தான், ஈக்குவல் தான் சைஸ். 4 4 8 8 இருக்கும். சைஸ் சொல்லுங்க. வட்டம் ஒன்று தான் இருக்கு. இங்கேயும் கருப்பு இருக்கு, இங்கேயும் கருப்பு இருக்கு. வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை. சரியான ஒன்று இங்க இருக்கு கருப்பு இருக்கு. இன்னொன்று இங்க இருக்கு வெள்ளை இருக்கு. இங்க தான் கருப்பு இங்க வெயிட். அவன் இங்கே இருக்கலாம்ல, போட்டு திருப்பி இப்படி வைக்கலாம்ல, வைக்கலாமா? ஏன் கூடாது? சொல்லுங்க. கூடாது கணக்கு வைக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்க. கூடாது கணக்கு காண இருக்கும்ல, நான் காண இருக்கும்ல. இல்ல காண இல்ல சார் எனக்கு சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. காண இல்ல சார். இல்ல அப்ப பக்கம் இருக்குதான் சார் இருக்கு. அப்படி சொல்லுங்க. நம்பர் இல்லப்பா. நம்பர் விட்டுருங்க. நம்பர்லாம் இல்லப்பா. நம்பர்லாம் இல்ல. எதுவுமே இல்ல. இதுவும் இல்ல. சும்மா நீ பச்சை இருக்கா? பச்சை தான் இருக்கு. இங்க நம்பரே இல்ல. எதுவுமே இல்ல வச்சுக்கோ. எதுவுமே இல்ல. அப்படிதான் இருக்கும். டிஜிட்டல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தா எப்படி போர்டை வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. விவேகானந்தா கால்சன் ஆனந்தா ஆனாங்கல்ல பாத்தீங்களா? டிப்டில போடுவாங்கல்ல. ஏய் ரைட் சைடு என்ன பண்ணிருக்காங்க? எழுத்து இருக்காது. எழுத்து இருக்காது, நம்பர் இருக்காது. தெரியாதா? என்னாச்சுமாமா? எழுத்துக்களும் இல்லை சார், நம்பரும் இல்லை சார்னா செஸ் போர்ட இப்படிதான் வைக்கணுங்கிறது ஒரு ரூல் இருக்கு. எப்படி சார் அப்படின்னா ரைட் ஹேண்ட் வலது கை ஓரம் இருக்கிற ஸ்கொயர் வந்து வெள்ளையா இருக்கணும். நீங்க கருப்பு ஆனாலும் சரி வெள்ளை ஆனாலும் சரி, நீங்க உட்கார இடத்துல இருந்து ரைட் ஹேண்ட் வலது கை கார்னர் ஸ்கொயர் வந்து வெள்ளையா இருக்கணும். அப்படி வச்சு நீங்க போர்டு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எப்படிலாம் இருக்கலாம்? எல்லா பக்கம் எப்படி போயிட்டு இருக்கு?